कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळवेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதர முனிம் ரம்ய ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதயஸ்தனயா பூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகடம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய வர்ணநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹ பக்தாங்கிரேண பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிர் ஆவித்யம் நிகதம் தமஹ. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவே நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயினம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ ராமானுஜ ஜீய சுவாமி நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சத்விஷயங்கள் நன்றாக அனைவராலும் தினந்தோறும் கேட்கப்பட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தை திருவுள்ளத்திலே கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த அற்புத தொடரை பல வித்வான்களை கொண்டு நடத்தி வருகிறார். அதிலே அடியனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவ்வப்பொழுது சத்விஷயங்களை விண்ணப்பிக்குமாறு சுவாமி நியமிப்பது அடியனுக்கு ஏற்பட்ட பாக்கியம். அப்படி இந்த சமயத்திலே 3ஆம் பத்திலே 9ஆம் திருமொழி, அதாவது பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி சலங்கொண்ட இரணியன் என்கிற பதிகம். இது திருநாங்கூர் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய வைகுந்த விண்ணகரம் என்கிற அற்புத திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு திருமங்கையாழ்வார் அருளிய மங்களாசாசனமாக இந்த பதிகமானது அமைந்திருக்கிறது. அதை இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். இதனுடைய அர்த்த விசேஷங்களை காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ உவே அன்னங்கராச்சாரியர் சுவாமி அருளிய திவ்யார்த்த தீபிகையிலிருந்து
அனுபவிக்கலாம் என்று தொடங்குகிறேன். காஞ்சி சுவாமி நமக்காக திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கு எளிமையான விளக்கங்கள் நாம் எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த திவ்யார்த்த தீபிகை என்கிற அற்புத விவரணத்தை அருளியுள்ளார். அதிலே காட்டும்படிக்கு இப்பொழுது நாம் இந்த பதிகத்துக்கான அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். முதல்ல இந்த திவிதேசம் வைகுந்த விண்ணகரம் என்று திருநாமம் பெற்றிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், எம்பெருமான் இங்கே வீற்றிருந்த திருக்கோலத்திலே பரமபதநாதன் எப்படி எழுந்தருளியிருப்பானோ ஸ்ரீவைகுண்டத்திலே, அதே போல இங்கே எம்பெருமான் வீற்றிருந்த திருக்கோலமாக சேவை சாதிக்கிறார். அப்படி சேவை சாதிப்பதனாலே இந்த திவிதேசத்துக்கு வைகுந்த விண்ணகரம் என்று திருநாமம். விண்ணகரம் நம்முடைய சம்பிரதாயத்திலே திருவெண்ணகர்னு திவிதேசம் இருக்கு, பரமேஸ்வர விண்ணகரம்னு காஞ்சிபுர பிராந்தியத்திலே இருக்கிறது. அதே போல இங்கே வைகுந்த விண்ணகரம்னு இந்த திவிதேசம் கொண்டாடப்படுகிறது. இந்த எம்பெருமானுக்காக ஆழ்வார் 10 பாசுரங்களை சமர்ப்பித்துள்ளார். அதை இப்பொழுது நாம் அனுபவிக்கலாம். முதல் பாசுரம், சலங்கொண்ட இரணியனது அகல்மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டுகந்த காளை. நலங்கொண்ட கருமுகில் போல் திருமேனி அம்மான் நாள்தோறும் மகிழ்ந்தினது மருவிவரை கோயில். சலங்கொண்டு மலர்சரியம் மல்லிகை ஒன் சிறுந்தி கண்பகங்கள் மணனாரும் மண்பொள்ளினூடே வலங்கொண்டு கைலோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த பதிகம் முழுக்க ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சோடே கூடி எம்பெருமானை சேவிக்கலாம் வா என்று அழைக்கிறார். நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுவது என்பது தனக்கு மிகவும் அந்தரங்கர்களான சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணுவதைப் போலே என்று பொதுவாக பெரியோர்கள் எடுத்து காட்டுவார்கள். எப்பொழுதெல்லாம் ஆழ்வார்கள் நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார்களோ அந்த சமயத்திலே அவர்களுடைய திருவுள்ளம் தங்களுக்கு விருப்பமான சிஷ்யர்களிடத்திலே குடிபோகிறது. அவர்களிடத்திலே திருவுள்ளமானது போய் அவர்களுக்கு பண்ணக்கூடிய உபதேசத்தை தன்னுடைய நெஞ்சுக்கு பண்ணுவதைப் போலே ஆழ்வார்கள் பண்ணுவார்கள் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஆக இந்த உபதேசம் எல்லாம் நமக்கு தானே. என்னதான் ஆழ்வார் சமயத்திலே மடநெஞ்சே மடநெஞ்சு தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த உபதேசங்கள் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் நம் போன்றவர்களுக்காகத்தான் ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி நமக்கு உபதேசத்தை கொடுத்து வைத்துள்ளார்கள். அப்படி இந்த முதல் பாசுரம், அதற்கான அர்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். சலம் கொண்ட, சலம் என்றால் இந்த இடத்துல தவறான எண்ணம் என்று அர்த்தம். குறுக்கு புத்தின்னு சொல்றோமே, அதே போல அப்படி சலம் கொண்ட தப்பு எண்ணம் கொண்ட இரணியனது ஹிரண்யாசுரனுடைய அகல் மார்பம் அகன்ற மார்பை. ஹிரண்யாசுரன் ஹிரண்யன் என்று பிரசித்தியை உடையவன், பெரிய உருவத்தை கொண்டவனாக இருந்தான். அப்படி அகன்ற மார்பை கீண்டு பிளந்து ஒழித்தவனாயும், அந்த மார்பை பிளந்து அவனை அழித்தான் எம்பெருமான். அப்படி ஒழித்தவனாயும் தடம் கடலை, தடம் கடல்னா பெரிய கடல் அர்த்தம், அகன்று இருக்கக்கூடிய கடல். அப்படிப்பட்ட கடலை கடைந்து, அந்த கடலை கடைந்து பார்க்கடலை கடைந்து அமுதம் அதில் தோன்றிய அமுதத்தை கொண்டு உகந்த, தேவர்களுக்காக எடுத்து கொடுத்து திருவுள்ளம் உகந்தவனாயும். அமுதத்தை கொண்டு உகந்தங்கும் பொழுது அந்த பார்க்கடலிலிருந்து வந்த பெண் அமுதாக பிராட்டி இருக்கிறாள், அவளை தான் கொண்டான் என்று அதையும் சொல்லலாம். கொண்டு உகந்தங்கிற இடத்துல தான் அந்த தேவர்களுக்காக எடுத்து அதை அவர்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு திருவுள்ளம் உகந்தான் என்றும் சொல்லலாம். அப்படி உகந்த காளை, நித்திய யவ்வனம் உடையவனாயும். எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? இளைஞனாவே இருக்கிறான் எப்பொழுதும். யுவா குமாரக என்று சாஸ்திரமே கொண்டாடுகிறது. அப்படி நித்திய யவ்வனம் உடையவனாயும் சலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனி. அதுக்கு மேலே அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்று அதை வர்ணிக்கிறார். சலம் என்றால் இந்த இடத்துல ஜலம் என்று அர்த்தம். ஜலம்னா நீர். அந்த நீரை நன்றாக எடுத்துக்கொண்ட கருமுகில் போல் அழகிய நீல மேகம் போன்ற திருமேனி, அந்த திருமேனியை உடையவனுமாய் இருக்கிற அம்மான். அம்மான்னா சுவாமி என்ற அர்த்தம். எம்பெருமான் நாள்தோறும் எப்பொழுதும் மகிழ்ந்து திருவுள்ளம் வந்து இனிது போக்கியமாக மருவி உரை கோயில்.
பொருந்தி வாழுமிடமாய். இந்த வைகுந்த விண்ணகரம்ங்கிற திவ்ய தேசம் எப்படி இருக்குங்கிறத சொல்லுகிறார். எம்பெருமான் எப்பொழுதும் ஆசையோடே அங்கே மகிழ்ச்சியோடே போக்கியமாக வாழ்கிறான், பொருந்தி வாழ்கிறான். சலம் கொண்டு தண்ணீரை பருகி மலர் சொரியும் புஷ்பங்களை சொரிகின்ற ஒன் மல்லிகை செருந்தி சண்பக மரங்கள், இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை வர்ணிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய செடிகள்லாம் என்ன பண்றது, கீழே இருந்து ஜலத்தை பருகிறது. அப்படி பருகின பிறகு புஷ்பங்களை பலனாக கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட அழகிய மல்லிகை செடி, அதே போல சுரபுன்னை மரங்கள், அதுக்கு மேலே சண்பக மரங்கள், இவையெல்லாம் மனம் நாரும் பரிமளம் வீசப்பெற்று நன்றாக வாசனையோட இருக்கிறது. அப்படி பரிமளம் வீசப்பெற்று வன்பொழில் நூலே, அங்கே இருக்கக்கூடிய அழகிய சோலைகளின் உள்ளே, வன்பொழில்னா நல்ல அழகாக இருக்கக்கூடிய சோலைகள், அந்த சோலைகளின் உள்ளே கயல் மீன்களானவை ஓடி வலங்கொண்டு விளையாடும். ஓடி அதிலே துள்ளி விளையாட பெற்ற நாங்கூர், திருநாங்கூரிலே வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த வைகுந்த விண்ணகர் என்கிற இந்த திருப்பதியை நெஞ்சமே நீ நன்றாக வணங்கு, நல்ல மடப்பத்தை அடக்கத்தை உடைய நெஞ்சமே நீ நன்றாக வணங்கு என்று இந்த பாசுரத்துக்கு பதவுரை. மேலே சுருக்கமான அர்த்தம் காஞ்சி சுவாமி சில விசேஷ அர்த்தங்களை காட்டுகிறார். அதாவது இதுல ஒரு அழகான விஷயத்தை காட்டுறார். பொதுவா மீன்கள் எல்லாம் ஜலத்திலே தான் வாழும். காஞ்சி சுவாமி எடுத்து காட்டுறார். ஜலத்திலே வாழக்கூடிய மீன்கள் இங்கே இந்த ஜலம் உறுத்துறதுன்னு சொல்லி அந்த தோட்டங்களிலே வந்து வாழ்கின்றன, அங்கே துள்ளி விளையாடுகின்றன என்று காட்டுகிறார். இதுக்கு காஞ்சி சுவாமி ஒரு அழகான விஷயத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை கொண்டு எடுத்து காட்டுறார். அதான் ஒரு சில பேர் என்ன சொல்லுவார்களாம், இதுக்கு அங்க இருக்கக்கூடிய நதிகளிலிருந்து இந்த தோட்டம்னா அந்த ஒரு தோப்புன்னா அதுக்குள்ளே சோலைகள்னா அதுக்குள்ளே பொய்கைகள் இருக்கிறான் இல்லையா, அந்த பொய்கைக்குள்ளே வந்து இந்த மீன்கள் குதித்து விளையாடுகின்றன அப்படின்னு சில பேர் சொல்லுவார்களாம். ஆனா அது பொருந்தாது. ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளை இந்த ஜலத்தில இருக்கக்கூடிய இருப்பு உறுத்துவதனாலே அதைவிட நன்றாக இருக்கக்கூடிய இடம் இந்த சோலைகள் என்று காட்டுவதாக அழகா இங்கே காஞ்சி சுவாமி எடுத்து காட்டியிருக்கிறார். இதிலே முக்கியமான அர்த்தங்கள், அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புஷ்பங்களும் போட்டி போட்டு கொண்டு நன்றாக மலர்கின்றன. இதுதான் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உதவ வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு மலர்கின்றன என்று அந்த அர்த்தமும் காட்டப்படுறது. இது முதல் பாசுரத்துக்கான அர்த்தம். அடுத்தது இரண்டாவது பாசுரம். திண்ணியதோர் அரியுருவாய் திசை அனைத்தும் நடுங்க தேவரோடு தானவர்கள் திசைப்ப இரணியனை நன்னியவன் மார்பகல துகிர்மெடுத்த நாதன் நாள்தோறும் மகிழ்ந்திருந்து மருவிவரை கோயில் எண்ணில் மிகு பெருஞ்செல்வ தெளில் விளங்கு மறையும் ஏழு செய்யும் கேள்விகளும் இயன்ற பெருங்குணத்தோர் மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த பாசுரத்திலே மீண்டும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரத்திலேயே எப்படி இருக்கும்னா, எம்பெருமானுடைய வைபவம் பாதி பாசுரம் இருக்கும், 2 வரி இருக்கும். இன்னொரு 2 வரியில அந்த திவ்யதேசத்தினுடைய வர்ணனை இருக்கும். அழகான அமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த திவ்யதேசங்களை எல்லாம் நாம் மிகவும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் தான் நம்ம காட்டி கொடுக்கிறார். உகந்தருளின நிலங்கள் என்றால் இங்கே ஆசையோടെ அதை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதை அவர் மிகவும் அழகாக காட்டி கொடுக்கிறார். அது திவ்யதேசத்துல எது இருந்தாலும் அனுபவிக்கணுங்கிறார். அங்க இருக்கக்கூடிய மீன்கள், அங்க இருக்கக்கூடிய செடிகள், கொடிகள், சோலைகள், பொய்கைகள், நதிகள் எல்லாரையும், திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய வேடர்களை கூட அவர் கொண்டாடுகிறார். அகோபிலம் சிங்கவேல் குன்றம் பதிகத்திலே இருக்கக்கூடிய அந்த வேடர்களை கூட திருமங்கையாழ்வார் கொண்டாடுகிறார். திவ்யதேசத்து சம்பந்தமே போருங்கிறார். அப்படி இந்த பாசுரத்திலையும் இந்த திவ்யதேசத்தினுடைய வர்ணனை ரொம்ப அழகா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிராமணர்களை எடுத்து கொண்டாடுகிறார். மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர்னு அந்த ஊர்ல நிறைய பிராமணர்கள், அந்த திருநாங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை வர்ணிக்கும் பொழுதே நிறைய இடங்கள்ல அங்க இருக்கக்கூடிய வைதிகர்கள் பிராமணர்கள் அவர்கள் எல்லாம் சுயம் பிரயோஜனர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது சுயம் பிரயோஜனம்னா எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணுவதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு வேதங்கள் சேவிப்பதை கூட அத்தியனம் பண்ணுவதை கூட எம்பெருமானுடைய தொண்டாக பண்ணியிருக்கிறார்கள் என்று பல இடத்தில் எடுத்து காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி இந்த பாசுரத்தை இப்பொழுது அனுபவிக்கலாம். திசை அனைத்தும், எல்லா திசைகளில் உள்ளவர்களும்,
திசை அனைத்தும்னா திசைகளில் உள்ளவர்கள். திசை நடுங்கன்னா திசை எங்கேயா நடுங்குமான்னு, திசையில இருப்பவர்கள் தான் நடுங்குவார்கள். அப்படி எல்லா திசைகளில் உள்ளவர்களும் நடுங்கும்படியாகவும் தேவரோடு தானவர்கள் திசைப்ப, தேவர்களும் தானவர்களும் தைத்தியர்கள் அவர்களும் கலங்கும்படியாகவும் எல்லாரும் பயப்படும்படிக்கு திண்ணியதோர் அறிவுருவாய், நல்ல பலம் மிக்க நரசிம்ம ரூபியாய். பெருமான் நரசிம்ம அவதாரம் பண்ணும்பொழுது எல்லாருமே பார்த்து நடுங்கிறார்கள். இப்படி ஒரு குரூரமான ஒரு கோபத்தோட பகவானை அவர்கள் சந்தித்ததே கிடையாது. அந்த ஹிரண்ய கசிப்புங்கிறவன் நிறைய தவறுகள் பண்றான். முக்கியமா பிரகலாத ஆழ்வானிடத்திலே மிகவும் தவறுகள், பெரிய தவறுகள் பண்ணிக்கிறான். அந்த பிரகலாத ஆழ்வானும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பக்தன். அவனிடத்திலே போய் இந்த ஹிரண்யன் மிகவும் துன்பப்படுத்துவதனாலே, அவனிடத்திலே அவசாரப்படுவதனாலே எம்பெருமான் மிகவும் கோபத்தோட வந்து அவதரித்தான். அப்படி அதை பார்த்த தேவர்களும் அசுரர்கள் எல்லாருமே கலங்குகிறார்கள். திண்ணியதோர் அறிவுருவாய், இல்ல வலிமிக்க நரசிம்ம ரூபியாய், நல்ல பலம் பொருந்திய நரசிம்ம உருவத்தை கொண்டவனாய், இரணியனை ஹிரண்யாசுரனை நன்னி கிட்டி அவனுடைய மார்பு அகலத்து, மார்பு அகலம்னா அகன்ற மார்புன்னு வச்சுக்கணும். அந்த அகன்ற மார்பிடத்து உகிர் திருக்கை நகங்களை, தன்னுடைய திருக்கையில இருக்கக்கூடிய நகங்களை மடுத்தன்னா அதுல அப்படியே உள்ளே செலுத்தினன்னு அர்த்தம். ஒரு ஜலத்துக்குள்ளே ஜலத்திலே மடுத்தன்னா ஜலத்துக்குள்ளே புகுந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? அதை போல ஊன்ற வைத்து பிளந்து ஒழிந்த, அப்படி நன்றாக அந்த நகங்களை உள்ளே சொருகி அப்படியே பிளந்து எடுத்தானாம். அப்படி பிளந்து ஒழித்த நாதன், அப்படிப்பட்ட நாதனாக சுவாமியாக எம்பெருமான் இருக்கிறான். நாள்தோறும் மகிழ்ந்தினது மருவிவரை கோயில், எப்பொழுதும் அந்த எம்பெருமான் அங்கே ஆனந்தமாக மகிழ்ந்து இனிது போக்கியமாக மருவி உரை பொருந்தி இருக்கக்கூடிய கோயில். உரை கோயில்னே சொல்லுவார்கள் இந்த திவ்யதேசங்களை. உரை கோயில் எண்ணில் மிகு, எண்ண முடியாமல் மிகுந்த அளவிறந்த பெருஞ்செல்வத்து, நிர்தோஷத்துவம் முதலிய பெருஞ்செல்வத்தோடு கூடி எழில் விளங்கும் அழகு விளங்கான் என்ற மறையும் வேதங்களும். வேதங்களுக்கு என்ன பெருமை சொல்லுகிறார்? நம்மாலே எண்ணவே முடியாது, எவ்வளவு பெருசு இருக்கு, மிக பெருசாக இருக்கிறது. அதுக்கு மேல பெருஞ்செல்வம், பெரிய செல்வத்தை உடையது. என்ன செல்வம்? அதுக்கு நித்தியத்துவம், அபௌருஷேயத்துவம், நிர்தோஷத்துவம் போன்ற குணங்கள் எல்லாம் இருக்கு. நித்தியத்துவம் என்பதுலேருந்தா மற்ற குணங்கள் எல்லாம் வருது. ஒண்ணு நித்தியமா இருந்ததுன்னா அதை யாராவது பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அதனால இது அபௌருஷேயமாக இருக்கிறது. அபௌருஷேயமா இருக்கிறதுனாலே நிர்தோஷமாக இருக்கிறது. யாராவது ஒரு புருஷன் பண்ணினான்னா அவனுக்கு வேணுங்கிறத அவன் எழுதி வச்சிருப்பான், அவனிடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் அதுல வரும் என்று சொல்லலாம். இது எந்த புருஷனாலும் எழுதப்படாது. பகவானுமே கூட வேதத்துக்கு எழுதியவர் கிடையாது. பகவான் என்ன பண்றார்? வேதத்தை ஒவ்வொரு சிருஷ்டியின் பொழுதும் தன்னுடைய திருவுள்ளத்திலிருந்து வெளியிடுகிறார். அதே பிரளயத்தின் போது தன்னுடைய திருவுள்ளத்திலே வாங்கி வைத்துக் கொள்கிறார். அவ்வளவுதான். இப்ப திரும்ப திரும்ப அந்த வேதமானது உச்சாரண அனுச்சாரண கிரமத்திலே ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் கத்துக்கிறான். இப்படியே அது காப்பாற்றப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அழகு, இந்த இடத்துல அழகுன்னா அதனுடைய பெருமைகள் அதெல்லாம் விளங்கான் என்ற மறையும் வேதங்களும் ஏழிசையும் சப்தஸ்வரங்களும் கேள்விகளும், கேள்விகள்னா வேதார்த்த சிரவணங்கள், அல்ல வேதார்த்தத்தை சிரவணம் பண்ணியவர்கள். அப்படி அந்த சிரவணங்களும் இயன்ற பொருந்திய பெருங்குணத்தோர் மகா குணசாலிகளாய் மண்ணில் மிகு பூமிக்குள் சிறப்பு பெற்ற மறையவர்கள் வைதிக பிராமணர்கள். மறையவர்கள்னா வைதிக பிராமணர்கள். வைதிக பிராமணர்கள் ஏன் சொல்றேன்? அவைதிகமா சில பிராமணர்கள் இருப்பார் போல இருக்கு. அதனால வைதிக பிராமணர்கள்னு ஜாக்கிரதையா சொல்லிடுறார். அப்படி வைதிக பிராமணர்கள். அப்ப இதெல்லாம் அறிந்தவர்களாக இந்த வைதிக பிராமணர்கள் இருக்கார்கள். வேதங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், சப்த ஸ்வரங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், வேதார்த்தத்தினுடைய வசனங்களை அறிந்த அந்த வேதார்த்த சிரவணம் பண்ணினவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா குணசாலிகள், அந்த குணத்தை உடையவர்களாக பூமிக்குள் சிறப்பு பெற்ற வைதிக பிராமணர்கள் மலிவெய்த நிறைந்திருக்க பெற்ற நாங்கூர், திருநாங்கூரிலே வைகுந்தம் விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று இந்த வைகுந்த விண்ணகரம் என்கிற இந்த திவிதேசத்தை மடநெஞ்சே, எனக்கு அடங்கி இருக்கக்கூடிய நெஞ்சே வணங்கு, நீ அதை வணங்கு என்று காட்டுகிறார். இந்த ரெண்டு பாசுரத்திலையுமே ஹிரண்யாசுரனை பத்தி பேச்சு வந்துடுத்து. அவன் மிகவும் தீயவன், அவனுடைய லீலைகளை
நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேணும். அந்த அவனை அழித்த எம்பெருமானுடைய லீலைகளை அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக 2 பாசுரத்தை தொடர்ந்து எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்தது 3ஆம் பாசுரம். அன்னமும் அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளும் எல்லாம் அமுது செய்த திருவயிற்றன் அரண் கொண்டு திரியும் முண்டமது நிறைத்தவன் கண் சாபமது நீக்கும் முதல்வனவன் மகிழ்ந்தனது மருவியரை கோயில் என்று செய்யும் பெருஞ்சன்னல் இளந்தெங்கு கதலி இலைக்கொடி ஒன் குலை கமுகோடு இசலி வளம் சொரிய வண்டு பல இசைபாட மயிலாலு நாங்கூர் வைகுந்த வெண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே. இது 3வது பாசுரம். இதிலே எம்பெருமானுடைய ஒரு அழகான தன்மையை எடுத்து காட்டுகிறார். முன்னாடி பாசுரங்கள்லாம் தேவர்களுக்கு பொதுவாக உதவினதை சொல்லுகிறார். இங்கே ருத்ரனுக்கு, தேவர்களே தலைவராக பிரம்மா இருக்கிறார், இந்த பிரம்மாவுடைய பிள்ளையாக ருத்ரன் இருக்கிறான். அப்படி அந்த ருத்ரனுக்கு உதவி பண்ணதை எடுத்து இந்த பாசுரத்திலே காட்டி அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த வைகுந்த விண்ணகரத்திலே இருக்கிறான் என்று காட்டுகிறார். அண்டமும் அண்டங்களும், அண்டம்னா 14 லோகங்களை கொண்ட ஒரு இடம்தான் அண்டம் என்று சொல்லப்படுகிறது. அண்டம்ல அண்டத்திலே 14 லோகங்கள் இருக்கும். மேலே சத்தியலோகம், கீழே பாதாள லோகம், நடுவிலே இன்னும் 12 லோகங்கள். நடுவிலே இருக்கிறது தான் பூலோகம். அதுக்கு மேலே பூலோகத்தை தவிர 6 லோகங்கள், பூலோகம் 1 7, இதெல்லாம் மேல் லோகங்கள். அது மேலே அத்தள வித்தள ரசாத்தள என்று சுத்தள என்று 7 லோகங்கள் கீழே இருக்கக்கூடியவை. அவையெல்லாம் கீழ் லோகங்கள். இப்படி இருக்கக்கூடிய அண்டம், இது ஒரு அண்டம்னா இத்தனை லோகங்கள் இருக்கும். இந்த அண்டங்களும் இவ்வலைகடலும், இந்த அலை எறிகின்ற கடல்களும், இங்கே நல்ல அலை பொங்கி வரக்கூடிய கடல்கள் அவைகளும், அவனிகளும் எல்லாம் பூமிகளும் ஆகிய எல்லாவற்றையும், அங்காங்கே இருக்கக்கூடிய பூமிகள்னு ஏன் சொல்றாருன்னா ஒரு அண்டத்திலே ஒரு இடம் இருக்கே பூமிங்கிற பேரிலே. இப்படி பூமிகளும் ஆகிய எல்லாவற்றையும் அமுது செய்த பிரளய காலத்திலே உட்கொண்ட திருவயிற்றன், திருவயிற்றை உடையவனும். பெருமானுடைய திருவயிறு எப்படி இருக்கு? பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து அவன் பாதுகாக்கிறான். அப்படி வயிற்றை உடையவனும். அதுக்கு மேலே அரண் கொண்டு திரியும் முண்டமது நிறைத்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல்வன் அவன். இதை மொத்தமா சேர்த்து பார்க்கணும். அரண், ருத்ரன், கொண்டு தன் கையிலே ஏற்றுக்கொண்டு திரிந்த முண்டமது, முண்டம்னா தலைப்பகுதி, தலையோடு. அதாவது பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கிறதே ருத்ரன் பார்க்கிறான். தனக்கும் 5 தலை, ருத்ரனுக்கும் 5 தலை. பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு அவருக்கு 5 தலை இருக்கணும் அப்படின்னா யாரும் வித்தியாசமே தெரியாது, என்னையும் இந்த பிரம்மாவையும் சமமாக நினைத்து விடுவார்கள். இது யார் நினைக்கிற? ருத்ரன். அவருடைய தகப்பனார் தான் பிரம்மா. பிரம்மாவையே என்னையும் சமமாக நினைத்து விடுவார். ஆனால் வேறுபாடு தெரியணுங்கிறதுக்காக ஒரு தலையை கிள்ளி விடுகிறான், பிரம்மாவுடைய தலையை கிள்ளி விடுகிறான். அது கையிலே வந்து ஒட்டி கொண்டு விட்டது. அப்படி தன் கையில் ஏற்றுக்கொண்டு திரிந்த முண்டமது தலையோட்டை நிறைத்து அதை நிறைய செய்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல்வன் அவன். அவனிடத்திலே இருந்த இந்த பிரம்மஹத்தி சாப்பம்னு ஒரு பிராமணனுக்கு ஆபத்தை விளைவித்தது. அங்கே பிராமணனுடைய தலையே எடுத்தானே, பிரம்மாதான் பிராமணர்களே தலைவர். அவருடைய தலையே எடுத்ததுனாலே அந்த பிராமணனுடைய தலையை எடுத்ததுனாலே பிரம்மஹத்தி சாபம் அவருக்கு ஏற்பட்டது ருத்ரனுக்கு. அதை எம்பெருமான் தான் போக்கினான். அப்படிப்பட்ட முதல்வன் அவன், ஜெகத்காரணபூதனான சர்வேஸ்வரன். இது யார் பண்ணினா? இந்த ஜெகத்துக்கே காரணபூத்தனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். இந்த பிரம்மஹத்தி சாபத்தை எப்படி போக்கினான்? இந்த பெருமாளை தேடி பதரிகாசிரமத்துக்கு ருத்ரனானவன் போய் தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அந்த மண்டையோட்டை காட்ட பெருமாள் தன்னுடைய திருமார்பிலிருந்து வியர்வையோ இல்லை ரத்தத்தையோ எடுத்து அதிலே சூண்டினார் என்றும் அதனால் நிறைந்து அந்த மண்டையோடானது சுக்கு நூறாக போனது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் மகிழ்ந்தெழுது மருவிவரை கோயில். அவன் ஆனந்தமாக பொருந்தி இருந்த கோயில் எது? எண்டிசைன்னா பார்த்த இடம் எங்கும், எல்லா இடமும் பெருஞ்சென்னல், பெரிய சென்னல் பயிர்கள், உயரமா இருக்கக்கூடிய சென்னல் பயிர்கள், இளந்தெங்கு, இளம் தென்னை மரங்கள், கதலி வாழை மரங்கள், இலை கொடி வெற்றிலை கொடிகளும், ஒன்குலை கமுகோடு, நல்ல அழகிய குலைகளுடைய பாக்கு மரங்கள், வெற்றிலை இருக்கு, கூடவே பாக்கும் இருக்கு. இப்படி இவைகள் எல்லாம் இசலி ஒன்றுக்கொன்று மிகைத்து கொண்டு வளம் சொரிய, ஒண்ணுக்கொன்று போட்டி போட்டு வளத்தை கொடுக்கின்றன. இப்படி வளம் சொரிய செழித்து வளர பெற்றதும், வண்டு பல இசைப்பாட, நிறைய வண்டுகள் எல்லாம்
பலவிதமான ராகங்களை பாடிக்கொண்டிருக்கின்றன. இப்படி பாடப்பெற்றதும் மயிலாலும் மயில்கள் ஆடப்பெற்றதுமான நாங்கூர் திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று இந்த பாசுரத்திலே காட்டப்படுறது. இது 3வது பாசுரம். அடுத்ததாக 4வது பாசுரம். கலை இலங்கம் அகலல் புல் அரக்கர் குலக் கொடியை காதுடு மூக்குடன் அறிய கதறி அவள் ஓடி தலை இலங்க வைத்து மலை இலங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்திருந்து மருவி வரை கோயில் சிலை இலங்கு மணிமாட துச்சி மிசை சூலம் செழுங்கொண்டல் அகடெறிய சொரிந்த செழுமுத்தம் மலை இலங்கு மாளிகை மேல் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த பாசுரத்திலே அந்த திவிதேசத்திலே இருக்கக்கூடிய மாளிகைகள் மாடங்கள் அவைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை அழகாக வர்ணிக்கிறார். இதிலே ராமாவதார சரித்திரம், ராவணனை எப்படி எம்பெருமான் வதம் பண்ணினான் என்பதை காட்டி, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இங்கே வைகுந்த விண்ணகரத்திலே எழுந்தருளி இருக்கிறான் என்று சொல்லி அந்த எம்பெருமானை வணங்கு மடநெஞ்சே இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். கலை இலங்கும் நல்ல சேலை விளங்க பெற்ற, கலைன்னா வஸ்திரம்னு அர்த்தம், நல்ல அழகான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அகலல்குல் அகன்ற நிதம்ப பிரதேசத்தை உடையவளான, நிதம்ப பிரதேசம்னா இடுப்பு பிரதேசம் துடை பிரதேசம்னு வச்சுக்கலாம், அதை உடையவளான அரக்கர் குலக்கொடியை, அரக்கர் குலக்கொடின்னு அந்த ராட்சச குலத்திலே முக்கியமானவளாக இருக்கக்கூடியவள் சூர்பனகை. சூர்பனகையுடைய காதொடு மூக்கு உடனறிய, காதையும் மூக்கையும் உடனே அறுக்க அவள் அந்த ராட்சசி கதறி நன்றாக வாய்விட்டு அலறி தலையில் தன் தலை மேலே அங்கை வைத்து தன்னுடைய உள்ளங்கையை வைத்துக் கொண்டு, வருத்தத்திலே தலையிலே கையை வைத்துப்பார்கள், அதை சொல்லுகிறார். இப்படி உள்ளங்கையை வைத்துக் கொண்டு மலை இலங்கை ஓடி புக, மலை மேலுள்ள இலங்கையிலே ஓடி புகுந்து அழும்படி. லங்கைங்கிறது கடல், அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வனம், அதுக்கு பிறகு மலை. இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய நகரமாக பெரிய பாதுகாப்பை உடைய நகரமாக இருக்கிறது. சதுரமா மதில் சூழ் இலங்கை கிழவன் பார்க்கிறோமே, அப்படி நல்ல பாதுகாப்பை உடைய லங்கை. அப்படி இந்த மலை மேல் உள்ள லங்கையிலே ஓடி புகுந்து அழும்படி, அங்கே போய் இவள் சேர்ந்து அழும்படி செய்த, அப்படி பண்ணின தடந்தோழன் மகாபாகுவான பெருமாள். இந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரிய தோள்களை உடையவராக இருக்கிறார். இடத்துல இளைய பெருமாள் தானே காது மூக்கு அறுத்தது என்றால் ராமஸ்ய தட்சிணோபாகு என்று பெருமாளுடைய வலது திருக்கையாகவே இளைய பெருமாள் இருப்பதனாலே பெருமாள் பண்ணினார்னு சொன்னாலும் இளைய பெருமாள் பண்ணினார்னு சொன்னாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால இங்க மகாபாகுவான பெருமாள்னே சொல்லிட்டார். ராமஸ்ய தட்சிணோபாகுன்னு இளைய பெருமாள் சொல்லப்படுவதனாலே பெரிய தோளை உடைய பெருமாள் மகிழ்ந்தெழுது மருவி வரை கோயில், மிகவும் ஆனந்தமாக போக்கியமாக பொருந்தி இருக்கக்கூடிய திவிதேசம். அது எது? வைகுந்த வெண்ணகரம். அங்கே பெருமான் இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் எப்படி இருக்கிறதுன்னா, சிலை இலங்கு ஒளி விளங்குகின்ற மணிமாடத்து உச்சி மிசை ரத்னங்கள் இழைத்த மாளிகைகளின் முடிமேலே இருக்கிற, இங்க இருக்கக்கூடிய மாளிகைகள் அதனுடைய மேல் பகுதியிலே இருக்கக்கூடிய சூலங்கள்லாம் வைத்திருப்பார்கள். இப்போ கூட பார்க்குறோம், பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் சூலம் போன்ற அமைப்பெல்லாம் வைத்திருப்பார்கள். இதுனா இடி தாங்கி, அதெல்லாம் இடி ஏதாவது வந்ததுன்னா, மின்னல் ஏதாவது வந்ததுன்னா அது தாங்கி கொள்ளும். அதை போலன்னு வச்சுக்கலாம். இப்படி சூலங்கள் செழுங்கொண்டல் அழகிய மேகங்களுடைய அகடு கீழ்வயிற்றை இரிய பிளக்க. அந்த சூலங்கள் எவ்வளவு உயரமா இருக்குன்னா, அந்த மாளிகை ரொம்ப உயரமா இருக்கு, அதுக்கு மேல சூலம் இருக்கு. அந்த சூலங்கள்னா ஆகாசத்திலே போகக்கூடிய மேகங்களுடைய வயிற்றை போய் கிழிக்கின்றனவாம், அவ்வளவு உயரமா இருக்குங்கிறது காட்டுற. கீழ் வயிற்றை பிளக்க சொரிந்த, அதனால என்ன ஆகுது? செழு முத்தம் அழகிய முத்துக்கள் மலை இலங்கு மாளிகை மேல், இந்த மலை போல் விளங்குகின்ற மாளிகைகள். அந்த திவிதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகையும் எப்படி இருக்குன்னா மலையை போலே விளங்குகிறது. பெருசு பெருசா இருக்கான், மலையை போலே இருக்கான். அங்கே அந்த முத்துக்கள் எல்லாம் மேலிருந்து வந்து, அதாவது மேகத்தினுடைய வயிற்றை கிழிப்பதனாலே இங்க ஒரு ஓட்டை ஏற்பட்டு அது வழியா முத்துக்கள் எல்லாம் வந்து விழுகின்றன. எங்கே விழுகின்றன? அந்த மாளிகைகளின் மேலே, மலைகள் போல இருக்கக்கூடிய மாளிகைகளின் மேலே குவிந்து கிடைக்கப்பட்ட மலிவெய்து
மலிவெய்துனா குவிந்து கிடக்க பெற்ற, நிறைய அங்க இருக்கு. மலிந்து போயிருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாங்கூர் திருநாங்கூரில் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே, இந்த வைகுந்த விண்ணகரம் என்கிற திவிதேசத்தை வணங்கு என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து ஆழ்வார் சொல்லுகிறார். இது 4ஆம் பாசுரம். அடுத்தது 5ஆம் பாசுரம். மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியர்கா இலங்கை வேந்தன் முடியொருவதும் தோல் இருவதும் போய் உதிர தன்னிகரில் சிலை வளைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்தனது மறிவுரை கோயில் சென்னொழுடு செங்கமலம் செயல்கயல்கள் வாழை செங்கல் நீரோடு மிடைந்து கழனி திகழ்ந்தெங்கும் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. மீண்டும் இந்த பாசுரத்திலே அங்க இருக்கக்கூடிய வைதிகர்கள் அவர்களை கொண்டாடுகிறார். அதுவும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று காட்டுகிறார். இன்னைக்கெல்லாம் திருநாங்கூர் திவிதேசத்திலாம் பார்த்தோம்னா தேடி தேடி பார்த்தா ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் 30 குடும்பம் அவ்வளவுதான் இருக்காங்க. மொத்தமே 11 திவிதேசங்கள் சேர்த்தே திருநாங்கூர் முழுக்கவே ஒரு 30 குடும்பம் 40 குடும்பம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவெய்துங்கிற அதுக்காக சொல்ல வந்தேன். மலிந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருநாங்கூர் அந்த வைகுந்த விண்ணகரத்திலே அவ்வளவு பேர் இருக்கார்களாம். ஒவ்வொரு திவிதேசத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு மொத்தமாவே அவ்வளவு பேர் மலிந்து இல்லை என்று பார்க்கலாம். அன்று முன்பொரு காலத்தில் மின்னணைய நுண்மருங்குள் மெல்லியர்கா மின்னல் போன்ற நுட்பமான இடையுடைய சீதா பிராட்டிக்காக இலங்கை வேந்தன் இந்த ராவணனுடைய முடி ஒருபதும் தோல் இருபதும், முடி ஒரு 10, அதான் ஒரு 10ங்கிறது தான் பதுன்னு வந்திருக்கு. 20ங்கிறது 20 தோள்களை குறிக்கிறது. 10ங்கிறது 10 தலைகளை குறிக்கிறது. தோல் 20ங்கிறது 20 தோள்களை குறிக்கிறது. அப்படி இவைகள் எல்லாம் போய் உதிர சின்ன பின்ன மாம்படி நிகரில் ஒப்பற்ற தன் சிலை தனது கோதண்ட வில்லை வளையச் செய்து அம்புகளை செலுத்தி, வில்லை வளைத்து தானே அம்ப விட முடியும், அதை பண்ணி இலங்கை லங்காபுரியை பொடியாக்கின, பொடியா ஆக்கி விட்டான். அப்படிப்பட்ட தடந்தோழன் மகாவீரன் பெரிய தோள்களை உடையவன் மகிழ்ந்தனது மருவியுரை கோயில் அந்த எம்பெருமான் இப்பொழுது ஆனந்தமாக போக்கியமாக பொருந்தி இருக்கக்கூடிய திருக்கோயில் எது என்றால் இந்த வைகுந்த விண்ணகரம். அது எப்படி இருக்கு? சென்னல்கள்ங்கிறது ரொம்ப பிரசித்தமான ஒரு நெல், நல்ல சிறந்த நெல். அப்படிப்பட்ட அந்த செந்நெல்களும் செங்கமலம் செந்தாமரை பூக்களும் சேல் கயல்கள் வாழை மீன் விசேஷங்கள், கயல்னு ஒரு மீன், வாழைன்னு ஒரு மீன், அதுக்கு மாதிரி செங்கல் நீர் புஷ்பங்கள் அவைகளும் மிடைந்து அவைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கழனிகள் உள்ள இடமெங்கும் திகழ்ந்து விளங்க பெற்றதும் மண்ணு புகழ் நித்தியமான கீர்த்தியை உடைய வேதியர்கள் வைதிகர்கள் மலிவெய்து நாங்கூர் நிறைந்திருக்க பெற்றதான திருநாங்கூரிலே வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று காட்டுகிறார். இப்படி இந்த திவிதேசம் எப்படி இருக்கு திரும்ப இந்த இயற்கை எழிலை வர்ணிக்கிறார். செந்நெல் இருக்கு, செந்தாமரை புஷ்பங்கள் இருக்கு, மீன் விசேஷங்கள் இருக்கு, நிறைய விதவிதமான புஷ்பங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து கொண்டு கழனிகள் உள்ள இடமெங்கும் விளங்க பெற்றதும், எங்கெங்கெல்லாம் கழனிகள் இருக்கோ அங்கெல்லாம் நன்றாக சிறந்து விளங்குகின்றன. அப்படி விளங்க பெற்றதும் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவெய்து நாங்கூர் நித்தியமான கீர்த்தியை உடைய வைதிகர்கள் வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அவர்கள் மலிவெய்து நாங்கூர் நிறைந்திருக்க பெற்றதான திருநாங்கூரிலே வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று காட்டுகிறார். இது இந்த ராமாவதாரத்தை காட்டக்கூடிய 2வது பாசுரம். போன பாசுரமும் ராமாவதாரம், இந்த பாசுரமும் ராமாவதாரம். 2 பாசுரங்களே பார்த்தோம். அடுத்தது பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது உருவு கொடு மாட உயிருண்டு தென்மை மிகு மருதொடு நற்சகட விருத்தருளும் தேவனவன் மகிழ்ந்தனது மறிவுரை கோயில் உண்மை மிகு மறையோடு நற்கலைகள் நிறைப்பொறைகள் உதவு கொடை என்று இவற்றின் ஒழிவில்லா பெரிய வன்மைமிகு மறையவர்கள் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மனநெஞ்சே. இங்கேயும் பிராமணர்கள் வைதிகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், அந்த வைகுந்த விண்ணகரத்தை வணங்கு என்று காட்டுகிறார். முதல்ல பதவுரை. பெண்மை மிகு வடிவு கொடு உத்தம ஸ்திரீயின் வடிவை பூண்டு கொண்டு. இது
பூத்தனா சரித்திரத்தை இங்கே காட்டுகிறார். ராமாவதாரத்தை அனுபவித்த பிறகு கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார். உத்தம ஸ்திரீயின் வடிவை பூண்டு கொண்டு வந்தவளை, இப்படி கண்ணனை கொல்லுவதற்காக வந்தவள் அந்த பூத்தனையானவள் பெரிய பேயினது உருவு கொடுமாள, தன்னுடைய நிஜமான கொடிய பேய் வடிவத்துடனே இறக்கும்படியாக இந்த முளைப்பாலோட சேர்த்து எம்பெருமான் உயிரையும் எடுத்துக்கொண்டான். அந்த விஷயத்தை இங்கே காட்டுகிறார். அப்படி இறக்கும்படியாக உயிருண்டு அவளது உயிரை உறிஞ்சி உண்டவனாயும் திண்மமிகு மருதொடு இடமாக வேரூன்றி கிடந்த மருத மரத்தையும் நல் சகடம் கொடிய சகடத்தையும் இருத்தருளும் முறித்து அருளினவனுமாய் உள்ள சகடத்தை தன்னுடைய திருக்காலாலே உதைத்து வீழ்த்தினான். மருத மரத்தை தான் நடுவிலே போய் வீழ்த்தினான் என்று பார்க்கலாம். அப்படி அருளினவனுமாய் உள்ள தேவனவன் அந்த எம்பெருமான் மகிழ்ந்தினது மறிவீரை கோயில். அந்த எம்பெருமான் ஆனந்தமாக போக்கியமாக பொருந்தி இருக்கக்கூடிய உரை கோயில். உண்மைமிகு மறையோடு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உண்மைமிகு மறையோடு உள்ளது உள்ளபடி சொல்லுகிற வேதங்கள் என்ன? யதார்த்த விஷயத்தை காட்டக்கூடியது வேதம் என்று சொல்லுவார்கள். எது உண்மையோ அதைத்தான் காட்டும். அப்படி உள்ளது உள்ளபடி சொல்லுகிற வேதங்கள் என்ன? நல்கலைகள், அந்த வேதங்களுக்கு வியாக்கியானமான சிறந்த இதிகாச புராணாதிகள் என்ன? நல்கலைகள்னா அந்த வேதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், இந்த வேதத்துக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், இதெல்லாம் காட்டுகிறார். இவற்றையும் நிறைந்து கிடைக்கிற பொறைகள், பொறுமை முதலிய குணங்கள் என்ன? உதவு கொடை, கேட்டார் கேட்டபடி கொடுக்கும் ஔதாரியம் என்ன என்று இவற்றின் ஒழிவில்லா என்று இவை முதலான குணங்களையும் எப்போதும் உடையவர்களாய் பெரிய வன்மைமிகு, இதெல்லாம் யாரை பத்தி சொல்லுகிறார்? அங்க இருக்கக்கூடிய வைதிகர்களை பத்தி சொல்லுகிறார். எப்போதும் உடையவர்களாய் பெரிய வன்மைமிகு ஆத்ம சமர்ப்பணமாகிற சிறந்த ஔதாரியத்தையும் உடையவர்களான எம்பெருமானத்தை தங்களையே சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆத்ம சமர்ப்பணம்னா இந்த இடத்துல பெரிய வன்மைமிகு மறையவர்கள், நல்ல வள்ளல் தன்மை உடைய மறையவர்கள். என்ன வள்ளல் தன்மைன்னா அவர்கள் எதை கொடுத்திருக்கிறார்கள்? தங்களையே கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வைதிக பிராமணர்கள் மறையவர்கள் மலிவெய்தும் நாங்கூர், மலிந்திருக்கப்பட்ட திருநாங்கூரிலே வைகுந்த விண்ணகரம் வணங்கு வடநெஞ்சே காட்டுகிறார். எம்பெருமானுக்கு கிருஷ்ணாவதார லீலைகளும் இங்கே எம்பெருமானிடத்துல இருக்கிறது. அதை ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்பதை இந்த பாசுரத்திலே பார்க்கலாம். அடுத்தது, விலங்கனியை இளங்கன்று கொண்டு உதிர எரிந்து வேல் நெடுங்கன் ஆய்ச்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணை குளிர அமுது செய்து இவ்வுலகுண்ட காலை உகந்தினது நாள்தோறும் மருவி வரை கோயில் இளம்படி நற்கமுகு குலைத்தெங்கு கொடிச்சென்னல் நன்கரும்பு கண் வளர கால் தடவும் புனலால் வளங்கொண்ட பெருஞ்செல்வம் வளர்மணி நாங்கூர் வைகுந்த வெண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. நல்ல செல்வச் செழிப்போடு இருக்கக்கூடிய திவிதேசம் என்று இங்கே காட்டப்படுகிறது. இளங்கன்று கொண்டு வத்சாசுரன் என்கிற, இங்கேயும் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை தான் எடுத்து காட்டுகிறார். வத்சாசுரன் என்கிற ஒரு இளங்கன்றை தூக்கி விலங்கனியை உதிரை எறிந்து விளாம்பழங்கள் எல்லாம் உதிரும்படி, இங்கே கபித்தாசுரன் ஒருத்தன் விளாம்பழமாக இருக்கிறான், அவன் மேலே வீசி எறிந்தவன். அந்த கபித்தாசுரனை பார்த்து இவனை இந்த கன்றுக்குட்டி வடிவிலே இருக்கக்கூடிய வத்சாசுரனை எரிகிறான். அப்படி எரிந்தவனாயும் வேல் நெடுங்கன் ஆய்ச்சியர்கள், வேல் போன்ற நீண்ட கண்களை உடையரான ஆய்ச்சியர்கள். ஆய்ச்சிகள்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நல்ல கண் அப்படியே நீண்டு இருக்கான் வேல் போன்ற. அப்படிப்பட்ட இடைச்சிகள் வைத்த உரிகளில் சேமித்து வைத்த தயிர் வெண்ணெய், தயிரையும் வெண்ணையையும் உளம் குளிர அமுது செய்து நன்றாக தன்னுடைய திருவுள்ளம் குளிரும்படிக்கு எம்பெருமான் இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் வெண்ணையை எல்லாம் அமுது செய்தான். சூட்டனன் மாலைகள் துயனையந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தரான் இருக்கவே ஆங்குவோர் மாயினா ஈட்டியவனை தொடுவுன்ன போந்து இமிரேற்றுவன் போன் கோட்டடை ஆடினை பூத்து அடலாயிரத்தம் பொம்பிரிக்கேன் இந்த பாசுரம், திருவிருத்தத்திலே கூடிய பாசுரம். அதிலே எம்பெருமான் இந்த வெண்ணெய் திருடுவதற்காகத்தான் வந்தான் என்பதே காட்டப்படுகிறது. அப்படி தன்னுடைய திருவுள்ளம் குளிரும்படி அமுது செய்தும் அதனால் திருப்தி பெறாதவன் போன்று, அதனாலேயும் திருப்தி பெறவில்லை என்பதை போன்று இவ்வுலகுண்ட, அதுக்கு மேலே இந்த பிரளயம் வரும்போது உலகத்தையே தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான், அப்படி உண்டு ரட்சித்தான். அப்படி செய்தவனுமாய் இருக்கிற காளை நித்திய யுவாவான பெருமாள். இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? நித்திய யுவாவாக எப்பொழுதும்
இளைஞனாகவே இருக்கிறான். அதான் காளைங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறார். உகந்தினிது நாள்தோறும் மருவியூரை கோயில், எப்பொழுதும் இப்படி ஆனந்தத்தோடே இனிமையான போக்கியத்தோடே தினந்தோறும் பொருந்தி இருக்கக்கூடிய கோயில். இளம்படி நல்கமுகு, இளமை இயல்புகளை உடைய நல்ல பாக்கு மரங்களும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை வர்ணிக்கிறார். நல்ல பாக்கு மரங்கள் எல்லாம் இளமையாக இருக்கிறது. குலை தெங்கு, நல்ல குலைகளை உடைய தென்னை மரங்களும், நிறைய தென்னை மரங்களும் இருக்கு. கொடி வெற்றிலை கொடிகளும், நிறைய வெற்றிலை கொடிகள் இருக்கு. செந்நெல் செந்நெற் பயிர்களும், இந்த நெல் பயிர் செந்நெல் பயிர்கள் அவைகளும், ஈன்கரும்பு இனிய கரும்புகளும் ஆகிய இவைகள் எல்லாம், அதாவது அந்த இடத்துல பாக்கு மரங்கள் இருக்கு, தென்னை மரங்கள் இருக்கு, வெற்றிலை கொடிகள் இருக்கு, செந்நெல் பயிர்கள் இருக்கு, அதுக்கு மேல ஈன்கரும்பு இனிய கரும்புகளும் ஆகிய இவை கண் வளர நாள்தோறும் செழித்தோங்கி வளரும்படி. இந்த இடத்துல கண் வளரன்னு இருக்கு. பொதுவா மனிதர்கள்னா தூங்குறது சொல்லும். இங்கே மரங்கள்ங்கிறதுனாலே அதெல்லாம் நன்றாக செழித்து ஓங்க வேண்டும் என்பதை காட்டுகிறார். கண் வளர நாள்தோறும் செழித்து ஓங்கி வளரும்படி கால் தடவும் அடியிலே பாய்கின்ற புனலால் தண்ணீரினால், என்னதான் கீழே தண்ணீர் போறது இல்லையா, அதை கொண்டு மேலே செடி நன்றாக வளர்கிறது. அப்படி அது நன்றாக வளரும்படிக்கு இருக்கக்கூடிய இந்த தண்ணீரினால் வளம் கொண்ட அழகு மிகுந்ததும் பெருஞ்செல்வம் வளரும் மிக்க ஐஸ்வர்யம் பொழிந்திருப்பதுமான அணி அழகியதுமான நாங்கூர், திருநாங்கூரிலே வைகுந்த வெண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே, வைகுந்த வெண்ணகரம் மடநெஞ்சே வணங்கு என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இங்கே இந்த பாக்கு மரங்கள், அதே போல வெற்றிலை கொடி, செந்நெல், ஈன்கரும்பு இதெல்லாம் நன்றாக வளரக்கூடிய இடமாக இந்த திருநாங்கூரில் இருக்கக்கூடிய வைகுந்த வெண்ணகரம் இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே காட்டி, இந்த பாசுரத்தை இயற்கை வர்ணனை தான் முக்கியமா காட்டப்படுறது. முதல்ல கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். தொடர்ந்து பாசுரங்கள்ல இப்படி ஒரு அவதாரத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதை சேர்த்து அர்ச்சாவதாரத்தோட சேர்த்து அனுபவிக்கிறது தான் திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு வைபவமே. அப்படி இங்கே காட்டப்படுறது. அடுத்த பாசுரம், ஆறாத சினத்தின் மிகு நரகன் உரமழித்த அடலாடி தடக்கையன் அலர்மகற்கு அரற்கும் கூறாக கொடுத்தள்ளும் திருவுடம்பன் இமையோர் குலமுதல்வன் மகிழ்ந்தினது மருவி உரை கோயில். மாறாத மலர்கமலம் செங்கல் நீர் ததும்பி மதுவெள்ளம் ஒழுக வயல் உழவர் மடை அடைப்ப மாறாத பெருஞ்செல்வம் வளர்மணி நாங்கூர் வைகுந்த வெண்ணகரம் மணங்கு மடநெஞ்சே. அடுத்த பாசுரம், ஆறாத தனியாமல் வளர்கின்ற சினத்தின் கோபத்தினால் மிகுந்தவனான நரகன், நரகாசுரனுடைய, நரகாசுர சரித்திரங்கிறது 2-3 இடங்கள்ல தான் அடுத்து காட்டப்படுறது, இங்கே காட்டப்படுறது. அப்படி நரகன் உரம் அழித்த, நரகாசுரனுடைய உரத்தை முடுக்கை அழித்த தொலைத்த ஆடலழி தீக்ஷ்ணமான திருவாழியை தடக்கையன் திருக்கையிலே உடையவன். பெருமான் எப்பொழுதும் தன்னுடைய திருக்கையிலே அந்த திருவாழியை உடையவனாக இருக்கிறான். அலர்மகட்கும் பெரிய பிராட்டியாருக்கும் அரர்க்கும் சிவபிரானுக்கும் கூறாக கொடுத்து அருளும் திருவுடம்பன், தன்னுடைய திருவுடம்பை பெரிய பிராட்டியாருக்கும் ருத்ரனுக்கும் எம்பெருமான் வழங்குகிறான். பகுதியாக கொடுக்கப்பட்ட திருமேனியை உடையவன் என்று காட்டுகிறார். ஒரு கூறாகனா ஒரு சின்ன பகுதியை இந்த ருத்ரனுக்காக கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுக்கப்பட்ட திருமேனியை உடையவனும் இமையோர் குலம் முதல்வன், நித்தியசூரிகளின் திரளுக்கு நாதனுமான எம்பெருமான். நித்தியசூரிகளுடைய கூட்டத்துக்கே நாதனாக தலைவனாக யார் இருக்கா? எம்பெருமான் தானே இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் மகிழ்ந்திருந்து மருவியுரை கோயில். மாறாத மலர்கமலம், நல்ல பொருந்தி இருக்கக்கூடிய இனிமையோட இருக்கக்கூடிய ஆனந்தமான நல்ல உரை கோயிலாக வைகுந்த விண்ணகரம் இருக்கிறது என்று காட்டுகிறார். மாறாத மலர் கமலம், மாறாத மலரையுடைய தாமரைகள், அந்த தாமரையிலே மலர்கள் மாறாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. செங்கழு நீர் புஷ்பங்கள் ஆகிய இவற்றில் நின்றும் ஆகிய இந்த 2 விஷயத்திலிருந்தும் தேன் வெள்ளம், மது வெள்ளம், தேன் வெள்ளமானது ததும்பி ஒழுக, அப்படியே ததும்பி வெளியே வந்து விடுகிறது. அந்த இடைவிடாது பாய்வதனால் உழவர், அங்கே உழவு தொழில் செய்யக்கூடியவர், பயிர் தொழில் செய்பவர்கள் வயல் மடை அடைப்ப, தங்கள் கழனிகளுடைய அந்த மடைகளை அடைக்க பெற்றதும், இந்த மடைகளை அடைக்கவில்லைன்னா அந்த தேன் வெள்ளம் வெளியில பாஞ்சு போயிடும். அதனாலே அதை
அடைத்து வைக்கிறார்கள். அப்படி அடைக்க பெற்றதும் மாறாத பெருஞ்செல்வம் வளரும் அணிநாங்கூர், நன்றாக ஓயாத மிக்க செல்வமானது வளர்வதுமான அழகிய இந்த திருநாங்கூரில் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இப்படிப்பட்ட இந்த திவிதேசத்திலே எம்பெருமான் வைகுந்த விண்ணகரத்திலே இருக்கிற எம்பெருமான் அவனை வணங்க வேண்டும் என்று காட்டுகிறார். இதிலே நரகாசுரனை எம்பெருமான் ஜெயித்த சரித்திரம், சத்யபாமா பிராட்டியை அழைத்து கொண்டு போனான் என்றெல்லாம் நாம் சரித்திரம் பார்க்கிறோம். அது இங்கே காட்டப்பட்டது. வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே என்று பார்க்கலாம். அடுத்தது 9ஆம் பாசுரம். 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்கலாம். செங்கையலும் வங்கமலி தடங்கடலுள் வானவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனி நாயகனே எமக்கருளாய் என்னும் ஈசனவன் மகிழ்ந்தெழுது மருவி உரை கோயில். செங்கையலும் வாழைகளும் சென்னலிடை குதிப்ப சேலுகளும் செழும்பனை சூழ் வீதிதரும் இடைந்து மங்குல்மதி அகடுரிஞ்சு மணிமாட நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. அடுத்த பாசுரம் 9ஆம் பாசுரம். வங்கம் மதி மரக்கலங்கள் நிறைந்து கிடைக்கிற தடங்கடலுள் பெரிய திருப்பார்கடல்லே. திருப்பார்கடல்ல எங்கேயாவது கப்பல் இருக்குமா? மரக்கலம்னா கப்பல். கப்பல் இருக்குமான்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கப்பல்கள் கடலுக்கு அலங்காரமாக இருக்கும். ஒரு கடல்னாலே அந்த கப்பல்கள்லாம் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனால இந்த பொதுவான கருத்திலே சொல்லுகிறார்கள். அப்படி மரக்கலங்கள் நிறைந்து கிடைக்கிற தடங்கடலுள் பெரிய திருப்பார்கடலிலே வானவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி கூர்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். வானவர்கள் தேவர்கள், முனிவர்கள், பல முனிவர்கள், அவர்கள் எல்லாரும் கூட கூர்மாவதாரம்னு குறிப்பிட்டில்லை. இங்கே திருப்பார்கடல்ல போய் எல்லா தேவர்களும் முனிவர்களும் போய் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அப்படி தேவர்களும் மகர்ஷிகளும் பலர் ஒன்று கூடி மாமலர்கள் தூவி சிறந்த புஷ்பங்களை பணிமாறி எங்கள் தனி நாயகனே எமக்கருளா என்னும். இது எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ ஒரு அவதாரத்துக்கு முன்பும் தேவர்களும் சரி ரிஷிகளும் சரி இவர்கள் எல்லாம் போய் எம்பெருமானிடத்தை பிரார்த்திப்பார்கள். என்னன்னு பிரார்த்திப்பார்கள்? எங்களுக்கு அத்விதீய நாதனானவனே, எங்களுக்கு தனித்துவம் வாய்ந்த நாதனாக இருப்பவனே, எமக்கு கிருபை பண்ண வேணும், தேவரீர் தான் எங்களுக்கு கிருபை பண்ண வேணும் என்று வேண்ட பெற்ற, அப்படியெல்லாம் வேண்ட பெற்ற ஈசன் அவன் எம்பெருமான். ஈசன்னாலே எம்பெருமான் தான். ஈசன்கிறதுக்கு பொதுவா உலகத்திலே ருத்ரன்னு பயன்பாட்டிலே இருந்தாலும் ஈசன்கிற அந்த சப்தம் நியமன சாமர்த்தியத்தை உடையவன், அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தானே பொருந்தும். அப்படிப்பட்ட எம்பெருமான் மகிழ்ந்தினது மருவி உரை கோயில். மிகவும் ஆனந்தமாக போக்கியமாக பொருந்தி இருக்கக்கூடிய கோயில் எது? திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரம். அங்க என்ன இருக்கு? செம்கயலும் செவ்விய கயல் மீன்கள், நல்ல சிவந்திருக்கக்கூடிய கயல் மீன்கள், வாழைகளும் வாழை மீன்கள், சென்னலிடை, அவைகள் எல்லாம் எங்கே போகின்றன? இந்த சென்னல் பயிர்கள்லாம் உயர்ந்து வளர்ந்திருக்கும். அதுக்கு நடுவிலே குதிப்ப, இங்கே துள்ளி குதிக்க, சேலுகளும் சேல் மீன்கள் இருக்கே அதுவும் கூடவே கழித்து விளையாட பெற்ற, அவைகளும் கூட ஆனந்தமாக விளையாடுகின்றன. அப்படி விளையாட பெற்ற செழும்பனை, செழும்பனைன்னா அழகிய தடாகங்கள், நல்ல தடாகங்கள், சூழ் வீதி தோறும் விடைந்து, அப்படி நிறைய தடாகங்கள் ஒவ்வொரு பெரிய பெரிய வீதிகளிலேயும் இருக்கின்றன. அப்படி பெரிய வீதிகள் தோறும் நெருங்கி இருக்க பெற்றதும் மங்குல் மதி அகடு உறிஞ்சும் மணிமாடம் நாங்கூர். ஆகாசத்திலே தெரியக்கூடிய அந்த சந்திரன், மதின சந்திரன், இந்த சந்திரனுடைய கீழ் வயிறு தேயும்படி, அப்படியே ஆகாசத்துல அந்த சந்திரன் போகும் பொழுது அவனுடைய கீழ் வயிறு அது தேயும்படிக்கு உயர்ந்த மணிமாடங்களை உடையதுமான நாங்கூர், திருநாங்கூரிலே வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. இந்த வைகுந்த விண்ணகரம் என்கிற திவிதேசத்தை வணங்கு காட்டுகிறார். எப்பொழுதும் தேவர்கள் எல்லாரும் எம்பெருமானிடத்தில் பிரார்த்திப்பதே இந்த திருப்பார்கடல் வாசலிலே அது கூட உள்ள போக முடியாது. திருப்பார்கடல் வாசலிலே எம்பெருமானை கொண்டாடி புருஷ சுத்தம் போன்றவைகளை சொல்லுவார்கள். எம்பெருமான் தான் மகிழ்ந்து வெளியிலே அவர்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்குவான். அப்படி 9ஆம் பாசுரம். அடுத்தது கடைசியாக பலப்பாசுரம். இந்த பதிகத்துக்கான பலனை காட்டக்கூடியது. சங்கமலி தண்டு முதல் சக்கரமுனேந்தும் தாமரை கண் நெடியபிரான் தானமரும் கோயில். வங்கமலி கடலுலகில் மலிவெய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரையும் பொழில் சூழ். மங்கையர்தம் தலைவன் மறுமலர்
மறுவளர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் கலிகன்றி சொன்ன சங்கமணி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள் தரணியோடு விசும்பாடும் தன்மை பெறுவாரே. இந்த 10 பாசுரங்களை நன்றாக சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியையும் நன்றாக ஆட்சி செய்வார்கள், அதே போல பரமதத்தையும் நன்றாக ஆளக்கூடிய பெருமையை பெறுவார்கள் காட்டுகிறார். சங்கு ஸ்ரீ பாஞ்சஜன்யமும், மலிதண்டு பொருந்திய கௌமோதகி, தண்டுன்னா அந்த கதை, அதுவும் சக்கரம் முதல் சுதர்சனம் முதலான திவ்யாயுதங்கள், 3 விதமான திவ்யாயுதங்களை காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட திவ்யாயுதங்களை கண்முன்னே ஏந்தும் தரித்து கொண்டிருக்கிற, இவைகளெல்லாம் கண்முன்னே எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த தரித்து கொண்டிருக்கிற நெடிய தாமரை கண் பிரான் தான், நீண்ட தாமரை போன்ற திருக்கண்களை உடைய சர்வேஸ்வரன். புண்டரீகாட்சன் எம்பெருமானுக்கு திருநாமம் இருக்கு இல்லையா, அதுதான் கொடிய தாமரை கண் பிரான் தான் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அமரும் கோயில், நித்தியவாசம் பண்ணுகிற சந்நிதியாய், வைகுந்த விண்ணகரம்ங்கிறது எம்பெருமான் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு திவிதேசமாக, வங்கம் மலி கடல் உலகில் மலிவைது நாங்கூர், கப்பல்கள் நிறைந்த கடலால் சூழப்பட்ட நில உலகத்தில் பிரசித்தி பெற்ற திருநாங்கூரில் உள்ளதான இந்த திருநாங்கூர்ங்கிற இடம் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. எங்கே? இந்த உலகத்திலே. உலகம் எப்படி இருக்கு? கப்பல்கள் நிறைந்த கடலாலே சூழப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல திருநாங்கூர் பிரசித்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட திருநாங்கூரில் உள்ளதான வைகுந்த விண்ணகரம் மேல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் வைகுந்த விண்ணகரம்ங்கிற திவிதேசம். அந்த திருப்பதி விஷயமாக வண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்த்தம் தலைவன், வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் செய்கின்ற சோலைகளினாலே சூழப்பட்ட திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவரும். திருமங்கையாழ்வாரை பற்றி வர்ணிக்கிறார், தன்னைத்தானே வர்ணித்துக் கொள்கிறார். திருமங்கை நாடு, அந்த பிராந்தியத்துக்கு திருமங்கை நாடுன்னு பேரு. அங்கே நன்றாக வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய சோலைகள் இந்த திருமங்கை என்கிற தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவராக இருக்கக்கூடியவர். மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசும், மறுவலர்னா எதிரிகள், இந்த எதிரிகளுடைய சரீரங்கள் எல்லாம் தொலையும்படிக்கு வாழ்படையை வீசுகின்றவர். வாழ்படைனா வாழ் ஆயுதத்தை நன்றாக வீசக்கூடியவர். அவர் யாரு? பரகாலன். பரகாலன் என்னும் திருநாமம் உடையவர். பரகாலன்னே அவருக்கு எதுக்கு திருநாமம்னா பரர்களுக்கு காலனாக இருப்பவர் என்று அர்த்தம். எதிரிகள் வாதம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கு காலனை போலே அவருடைய கருத்தை ஜெயிக்கக்கூடியவர். அது யாரு? கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் சொன்ன, அவர் என்ன பண்ணார்? அருளி செய்தார். அப்படி அருளி செய்த சங்கம் மலி, சங்க புலவர்கள் கொண்டாடத்தக்க, சங்க புலவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய தமிழ் மாலை, அப்படிப்பட்ட அழகான தமிழ் மாலை ஆகிய இவை 10, இந்த 10 பாசுரங்களையும் வல்லார்கள், ஓத வல்லார்கள், நன்றாக இந்த 10 பாசுரங்களை சேவிக்கக்கூடியவர்கள். தரணியோடு இந்த பூமியையும் விஷம்பு பரமபதத்தையும் ஆளும் தன்மை பெறுவார். பூமியையும் ஆழ்வார்கள், பரமபதத்தையும் ஆழ்வார்கள், ஆளும்படியான அதிசயத்தை பெறுவார்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இதுல எம்பெருமானுடைய புண்டரீகாட்சத்தன்மை, புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியது எம்பெருமானுக்கு என்றே இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த தன்மை, அதை தான் எடுத்து காட்டி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பாடியது ஆழ்வார் என்பதை காட்டி, இந்த ஆழ்வாருடைய அருள் செய்த இந்த 10 பாசுரங்களை பாடுபவர்கள் பரமபதத்தையும் ஆளும் தன்மை பெறுவார். இந்த பரமபதத்தை ஆளக்கூடிய அதிசயம், அப்படிப்பட்ட அந்த பெருமையை பெறுவார்கள் என்று இந்த பாசுரத்துக்கான அர்த்தம். இத்தோடு இந்த பதிகத்தினுடைய அர்த்த விசேஷத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். மேலே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே அடுத்தடுத்த உபன்யாசகர்கள் இந்த அர்த்த விசேஷங்களை காட்டுவார்கள். மிகப்பெரிய முயற்சி ஜிஆர் சுவாமி தொடர்ந்து நமக்காக இதை பண்ணி வருகிறார். அவருக்கு நம்முடைய கிருத்தஜதைகளை கூறி, அதே போல அந்த ஸ்ரீமடத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள், இதெல்லாம் நன்றாக நடப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய அடியார்கள், அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை கூறி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம், ஜிஆர் திருவடிகளே சரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், காஞ்சி சுவாமி திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ,
பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே